அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது 27/5/2024 ஆண்டு மே மாதம் திங்கட்கிழமை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிங்க இருக்க போகுது, மேலும் இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளின் அனுகிரகம் என்ன அப்படிங்கிறத பொதுவாக தெரிஞ்சுக்கலாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் தான். அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாவே நிறைய விஷயங்களை நம்ம பாதுகாத்து தப்பிச்சுக்க முடியுங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன், பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. என்ன அப்படின்னா, கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம ஒன்றும் அவர்கிட்ட வேலைக்கு செய்யலை. நம்ம வேலை செய்கிறோம், எனக்கு ஏன் நீ கூலி கொடுக்கல அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. நம்பிக்கையோடையே நம்மளுடைய வழிபாடை செய்யணும், ஓகேங்களா? நம்பிக்கையோட வழிபாடு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம முயற்சி பண்ணணும். முயற்சிக்கு கடவுள் துணை வருவாரே தவிர்த்து அவரே உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு அப்படின்றது அர்த்தம் கிடையாது. எவன் ஒருத்தன் கடினமாக உழைக்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக கடவுள் துணை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, இப்போது இந்த ஒரு மலையை ஏறணும்னு வச்சுக்கோங்க. ஒரு மலையை ஏறுறதுக்கு நான் முயற்சியே பண்ண மாட்டேன், நான் உச்சிக்கு போயிட்டு நம்ம மலை வந்து உச்சிக்கு போகணும் அப்படின்னா எப்படிங்க சாத்தியமாகும்? மலை உச்சிக்கு நீ போகணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு முயற்சி பண்ணணும். நீ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கும் பொழுது கடவுள் உங்களுக்கு துணை வருவார். நீங்கள் டயர்டாகக்கூடிய சமயத்தில் வந்து அங்கே உங்களுக்கு யாராவது ஒருத்தர் மூலயமா தண்ணி கிடைக்கிற மாதிரியோ, ஒரு நீராகாரம் கிடைக்கிற மாதிரியோ, இல்லை அங்கேயே ஒரு ஓடை இருக்கிற மாதிரியோ, நீங்கள் நிழலுக்கு ஒதுங்குற மாதிரியோ, இல்லை அங்கே ஏதாவது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியோ, இப்படி உங்களுக்கு உதவிகள் செஞ்சு உங்களுக்கு துணை வருவாரே தவிர்த்து அவரே உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிறது நிச்சயமா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயங்க. சமையல் கூட ஒரு நேரம் எடுத்துக்குது இல்லையா? ஒரு உயிர் உருவாகிறதுக்கு ஒரு நேரம் எடுத்துக்குது, ஒரு செடி பூ பூக்க ஒரு நேரம் எடுத்துக்குது. அந்த மாதிரி நம்மளோட கஷ்டங்கள் உடனடியாக தீரணும் அப்படின்னாக்க அது என்னங்க, கடவுளா இல்லை மாயாஜலம் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சொல்லுங்க? இந்த கலியுகத்துல நமக்கு கடவுள் துணை வரதே பெரிய விஷயம். அடப்போங்கடா, நான் வந்து படைச்சு கொடுத்த இந்த உலகத்தை நீங்க பாழாக்கிட்டீங்க அப்படின்னு அவர் சுத்தமா இல்லாம போக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா சொல்லுங்க? சில சமயங்கள்ல அப்படிதான் போயிடுறாங்க. கடவுளுக்கு வந்து கண்ணே இல்லையோ அப்படின்னு நம்ம பேசக்கூடிய அளவுக்கு நிறைய துர்சம்பவங்கள்லாம் நடக்கதான் செய்யுது இல்லையா? ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுக்காம நம்ம வந்து எல்லாருடைய மனசுலையும் கடவுளுடைய நம்பிக்கையை வளர்க்கணும். கடவுள் மீது நம்பிக்கை வச்சோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய மனசு தூய்மையாகும், அவங்களுடைய செயல்கள் சுத்தமாகும், அவங்களுடைய முயற்சியின் காரணமாக அவங்களுடைய பொருளாதார நிலை முன்னேறிக்கிட்டே போகும். இதன் காரணமாக எந்த ஒரு தவறும் நடக்காது இல்லையா? நீங்களும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக மாட்டீங்க. இப்படி நம்ம மனசை வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு தூய்மையாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய மனசில் சஞ்சலத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. சஞ்சலம் அப்படின்னா, ஏன் எனக்கு இப்படி நடக்குது புலம்பாதீங்க. ஏன் எனக்கு வந்து இவ்வளோ நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் புலம்பாதீங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நீ நல்லா இருந்திருப்பீங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இந்த விஷயம் எனக்கு நடந்தால் என்னுடைய வாழ்க்கை வந்து நான் சரி பண்ணிக்க முடியும், ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த பணம் என் கைக்கு வந்துச்சுனாக்கா நான் கடனை தீர்த்திட முடியும், ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த ஒரு வாழ்க்கை துணை எனக்கு அமைஞ்சிச்சுனாக்கா எனக்கு சரியாயிடும் என்னோட வாழ்க்கை அப்படின்னு நம்ம எதை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறோமோ அதுக்கான முயற்சியை செஞ்சுக்கிட்டே கடவுளுடைய அனுகிரகத்தையும் நாடணும். இதுதாங்க ஆன்மீக வழிபாடு. நம்பணும். இப்போது என்ன நம்பி வந்து இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்கல்ல, அதுக்கே நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய நம்பிக்கைக்கு நான் பாத்திரமாக இருக்கணும். உங்களுடைய நம்பிக்கைக்கு நான் 4 விஷயம் நல்லது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உங்களுடைய நம்பிக்கைக்கு நான் என்னைக்கும் உங்களுக்கு துணை வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் நான் ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு தவறாக நினைக்காதீங்க. இதை பண்ணுங்க பாப்பா, நீ சொன்ன இதை செஞ்ச எனக்கு நடக்கலை அப்படின்னு கேட்குறீங்க. அது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. கடவுளுடைய அனுகிரகம் உங்களுடைய கர்மாக்களை பொறுத்து சில பல கஷ்டங்கள் வந்துட்டு நிலையாக இருக்கிறதும் அதை மாற்றுறதுக்கும் நம்ம முயற்சி தான் பண்ண முடியுமே தவிர்த்து உடனடியாக நடக்கணும் அப்படின்னாக்க அது சாத்தியம் இல்லாத ஒன்று தான். ஸோ தவறாக நினச்சிக்காதீங்க. யாருடைய மனசையும் புண்படுத்தணுன்ற நோக்கத்தில் நான் இதை பேசவே இல்லைங்க. தயவு செஞ்சு ஒரு விளக்கத்தோட கடவுளுடைய வழிபாடை மேற்கொள்ளுங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த நாளுங்க இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க, இந்த கடவுளுடைய அனுகிரகத்தை நாடுங்க. இப்படி வந்து கடவுளுடைய நாமத்தை நீங்கள் துதிக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல மாற்றம் இருக்குன்னு சொல்ல ஒன்றுமே இல்லைங்க. இப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க, கடவுளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு பொறுமையாக இருக்கீங்க, அவன் தாட் போட்னு குதிப்பான். ஒரு நண்பர் வந்து சொன்னாருங்க, மேடம் நீங்கள் சொன்னீங்க, நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன், ஒருத்தங்க வீண் பழி போட்டு என் மேலே வந்துட்டு தேவையில்லாத பழி சுமத்தி என்னை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அங்கே போயிட்டு போலீஸ்காரங்க விசாரிச்சதுக்கப்புறம் என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு என் மேலே தவறாக
கேஸ் கொடுத்தவங்க மேலேயே வந்துட்டு அந்த கேஸ் திரும்பிடுச்சு, அவங்கள வந்துட்டு வார்ன் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போது நான் வந்துட்டு ரொம்ப நிம்மதியாக இருக்கேன், அவங்கள ஏற்று நான் சண்டை போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு திருப்தி இருந்திருக்காது அப்படின்னு சொன்னார். இப்போ புரியுதுங்களா? எங்கெங்கே நீங்கள் பொறுமையாக இருக்கணும், எங்கெங்கே நீங்கள் துரிதமாக செயல்படணும், இப்படி ஒரு வழிபாட்டுக்கு மட்டும்தாங்க நாங்கள் துணை செஞ்சிட்ருக்கோம். வேறு எந்த ஒரு நீங்கள் அதை பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் காசை விரயம் பண்ணுங்க நான் சத்தியமாக சொல்லவே மாட்டேன். கடவுளுடைய அனுகிரகத்தை நாடுறது, ஆன்மீகத்தை நாடுறது எளிமை தான். கடவுள் உங்ககிட்ட பெருசாக, மேடம் என்னால் ஒரு விலகு கூட ஏற்ற முடியாது, ஒரு சின்னதாக ₹1 எனக்கு கற்பூரம் வாங்கி கூட என்னால் கும்பிட முடியாது அப்படின்னா கூட தேவையே கிடையாது. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளுடைய நாமத்தை மட்டுமே சொல்லிட்டு உங்களை அன்றாட வேலைகளை செய்யுங்க, அதுவே போதும். அதுவே நீங்கள் 1000 முறை கடவுளுடைய பாதத்துக்கு பூ போட்டு நீங்கள் வணங்கினதுக்கு சமங்க. கடவுள்லாம் வந்து எப்பவுமே எதிர்பார்க்க மாட்டார் உங்ககிட்ட. நம்மக்கிட்ட அப்பா அம்மா நம்மக்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா? அப்படி தாங்க தெய்வங்கள். நம்ம படைச்சவங்களுக்கு தெரியாதுங்களாங்க, நம்மக்கிட்ட ஏதாவது எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க. நம்மளுடைய மனசு திருப்திக்காண்டி தான் தீப தூப ஆராதனை காட்டுறதோ, அவங்களுக்கு அலங்காரம் செஞ்சு மனசுக்கு நிறைவாக நம்ம பார்க்குறதோ. புரியுதுங்களா? நம்மளை எப்படி அலங்கரிச்சிட்டு நம்ம வந்து பார்க்குறோமோ அதே மாதிரி தெய்வங்களை அலங்கரித்து பார்க்குறப்போ நமக்கு ஒரு சந்தோஷம், மனசு நிறைவாக இருக்கும் இல்லையா? அந்த வகையில் தான் தினமுமே என் வீட்டில் வந்துட்டு தீபம் காட்டணும், விளக்கேற்றணும் அப்படின்னாக்க எந்த இடத்துல வந்துட்டு தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கோ அந்த இடத்துல எப்பவுமே வந்துட்டு நெகட்டிவ் வைபே வரவே வராது. அதே மாதிரி ஏதாவது ஒரு தீ எண்ணத்தோடு உங்கள் வீட்டுக்கு ஒருத்தங்க வராங்க அப்படின்னாலையும் அவங்களுடைய எண்ணம் பழிக்காமல் போயிடும். புரியுதுங்களா? இதை வந்து வீட்டில் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வியாபாரத்தலங்களை கூட ஃபாலோ பண்ணுங்கள். எந்நேரமும் காலையில் நம்ம தொழில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ விளக்கேற்றி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே போல் முடிகிறப்போ கும்பிட்டுட்டு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கற்பூரம் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கற்பூரம் ஏற்றி இது பண்ணிவிட்டு அந்த விளக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலை ஏற்றுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பூவை எடுத்து அணைச்சிட்டு வந்துடுங்க. இவ்வளோதான். புரியுதுங்களா? எந்நேரமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கனல் இருக்கக்கூடிய இடத்துல எப்பவுமே ஒரு கெட்ட சக்தியும் வந்துட்டு அணுகவே அணுகாது. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு துணையாக நான் வந்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எப்பவும் போலதாங்க. திங்கக்கிழமை அப்படின்னாவே நம்மளுடைய சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாள். ஒரு கைப்பிடி அளவுக்கு வில்வேலை எடுத்துக்கிட்டு நேராக சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிடுங்க. அவர்கிட்ட பாதத்தில் வச்சுட்டு அவர் வழிபாடு செஞ்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்க சிறப்பாக இருக்கும். அப்படி என்னால் போக முடியாது மேடம் அப்படின்னாலும் சரி, வீட்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பவும் போல் வீட்டில் பூஜை முடிச்சுட்டு சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்க சிறப்பாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை வந்துட்டு கேளுங்க. நல்லவங்களுடைய தொடர்பை வந்துட்டு என்றைக்கும் தக்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு ப்ளஸ் என்ன தெரியுங்களா? ஒரு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா தான் பேசுவீங்க. உங்களுக்கு இருக்க மைனஸ் என்னன்னாக்கா தீயவர்கள் யார் நல்லவங்க யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமலே பழக்க வழக்கம் வச்சுருக்கீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னாவே நிறைய விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு போகும். இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களே. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஓம் நமச்சிவாய இப்படி ஒரு அம்மிங்கோட அவருடைய நாமத்தை சொல்லி பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் சிவபெருமானை நினச்சி உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்க தியானம் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலைகளை தொடங்க. நல்லதே நடக்கும். இந்த நாள் முழுக்க நீங்கள் நல்ல விஷயங்களே பார்ப்பீங்க, நல்ல விஷயங்களே கேட்பீங்க, நல்ல நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரட்டுன்னு சொல்லிட்டு இந்த நாள் நம்ம சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு பார்க்கலாங்களா? உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் மேம்படும். நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா? விழிப்புணர்வோடு இருங்க. தெரியுதா? மன்னிச்சு விடுறது ஒரு ரகம், அவங்கள விட்டு விலகி வர்றது ஒரு ரகம். நம்ம கூட இருக்கிறது வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சூதானமாக இருக்கிறது ஒரு ரகம். சிம்ம ராசிக்கு சூதுவாது தெரியாது, ஆனால் இனி கற்றுக்கோங்க. சூது வேண்டாம், வாதும் வேண்டாம், தெளிவான ஒரு வாழ்க்கையை வாழ பழகுங்க. ஒருத்தன் ஏன் நம்மக்கிட்ட பேசுகிறான், அவனுக்கு என்ன ஆதாயம், அவன் நம்மக்கிட்ட பேசினால நமக்கு என்ன ஆதாயம், நம்ம அதை சொல்கிறதுனால நமக்கு ஏதாவது பாதிப்பு வரப்போதா, இப்படி உங்களுடைய கேள்வி ஏன் எதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சுனாவே போதும், நீங்கள் வெற்றி. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும். பொதுவாக உங்களுடைய உடல்நிலையில் நீங்கள் எப்போவுமே கவனம் செலுத்துறதில்ல, இருந்தாலும் நான் தினம் தினம் சொல்லுவேன், ஏன்னா நீங்கள் ஏன் சொந்தம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எனக்கு முக்கியம். புரியுதுங்களா? நீங்கள் சகல சௌபாகியங்களும் பெற்று வளமாக வாழணுங்கிறத நம்மளுடைய நோக்கம். புரியுதுங்களா? ஸோ ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. வெளி உணவுகளை தவிர்த்திடுங்க. எண்ணெய் பதார்த்தங்களை வந்துட்டு முற்றிலுமாக விட்டுடுங்க.
அடுத்த நீண்ட நாள் பிரார்த்தனைகளை இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அதை வந்து செஞ்சுருங்க. ரொம்ப நாளாக கடவுள்கிட்ட வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வாங்கிக்கிட்டோம், அவருக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனை வந்து தள்ளி தள்ளி போட்டுட்ருக்கோமா, தயவு செஞ்சு போய் செஞ்சுருங்க. அடுத்து சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் நிமித்தமான அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் அந்த அலைச்சலும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். அடுத்த கலை சார்ந்த பணிகளில் ஈடுபட்டக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தனித்திறமை வெளிப்படுங்க. விளையாட்டு விஷயங்களில் பொறுமை வேண்டும். பொதுவாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட இருக்கவங்களும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க, அதனால் கலகலன்னு பேசவும் செய்வீங்க. ஆனால் உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் இந்த வெளிப்படுத்துறீங்க அப்படின்னாக்கா மற்றவங்களுடைய கண்ணுக்கு பொறுக்காது. கஷ்டம் எவ்வளோ இருந்தாலும் அது மற்றவங்க கிட்ட காட்டிக்காமல் நீங்கள் ஒரு மாதிரி முகத்தில் ஒரு பொன் முருளோட சுற்றிட்டு இருப்பீங்க இல்லையா, அது மற்றவங்களுடைய கண்ணுக்கு பொறுக்கவே இல்லை. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதை தான் நானும் சொல்கிறேன். மற்றவங்களுடைய கண்ணுக்கு நீங்கள் கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிக்கோங்க, லோவாக இருக்கிற மாதிரியே காட்டிக்கோங்க, தப்பே கிடையாது. ஓகேங்களா? இல்லாத ஒன்றை வந்துட்டு இருக்குதுன்னு காட்டவும் கூடாது, இருக்கிறத ஒன்று வந்துட்டு காட்டாமல் இருக்கிறது சிறப்பே. ஏன்னா அவன் ஆல்ரெடி உங்களை வந்துட்டு உங்கள் பாக்கெட்டில் 100 ரூபா தான் இருக்கும், அவன் சொல்லுவான் அவர் அக்கௌண்ட்டில் கோடி கணக்கில் இருக்குன்னு சொல்லுவான். ஓகேங்களா? பெண்களாக இருக்கீங்களா, நீங்கள் வந்து ஒரு சாரீ வாங்கி வந்து பார்த்தினாக்கா வருஷ கணக்காகும். அவங்களுக்கு என்னப்பா அவங்க பீரோவை திறந்தா 4 பீரோ கணக்கில் நகை பணம் அது இதுன்னு வச்சுருக்காங்க அப்படின்னுவாங்க. ஆனால் அது உங்களுக்கு அது இல்லைன்னு சொன்னாலையும் ஏற்றுக்க மாட்டாங்க, இருக்குன்னு சொன்னாலையும் பொறாமையில் பொங்கிடுவாங்க. என்னதான் செய்கிறதுன்னு உங்களுக்கு சில சமயங்களில் சண்டை போட்டுடலாமான்னு கூட தோணி இருக்கும். ஆனால் பல்ல கடிச்சிட்டு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கீங்க. அது யாரும் இல்லை, உங்களுடைய சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள் தான் உங்களை தூத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயத்த உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத மறைச்சிக்கோங்க. ஆண்களுக்கு முக்கியமாக உங்ககிட்ட கையிருப்பை வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட தெரியாமல் பார்த்துக்கோங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை கூட அவங்களுக்கு என்ன தேவையோ செய்யுங்க, ஆனால் உங்ககிட்ட என்ன இருக்குது ஏது இருக்குங்கிறத அவங்கக்கிட்ட காட்டிக்காமல் இருப்பது சிறப்பு. ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய காசுக்கு அவங்க கணக்கு போடுவாங்க. நீங்கள் என்ன தேவைக்கு எடுத்து வச்சுங்கிறத அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய தேவை இன்றைக்கி என்ன தேவையோ அதை வந்து இந்த சொல்லுவாங்கள்ல பெரியவங்க, அன்னன்னைக்கு தின்னுட்டு அடுப்பை எடுத்து கிணத்துல போட்டு போகிற வாழ்க்கையாடா இது அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி மற்றவங்களுடைய கணக்குக்கு நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னாக்க ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்ததான் பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஒரு மாற்றம் உண்டாகும். ரொம்ப நாளாக சொத்து சம்மந்தமாக இழுபறியில் இருந்துச்சா அது உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். சொத்தை விற்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுவும் வந்துட்டு சாதகமாக நடக்கும். இன்னும் சிறப்பாக சொல்லனாக்கா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எங்கும் பொறுமை, எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை கண்டிப்பாக அந்த நாளை தவிர்த்துடணும். மற்றவங்க கிட்ட பேசுகிறப்போ வீண் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வார்த்தைகளில் நிதானம் தேவை. நான் முன்னாடி சொன்னேன், உங்கள் வார்த்தையை பிடுங்குவான், நாக்கை பிடிச்சி இழுக்கிற மாதிரியே இருக்கும் அவங்களுடைய பேச்செல்லாம். அப்படின்னு குத்தலாக பேசுவான், குடஞ்சலாக பேசுவாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அவனே காண்டாயிடும் உங்களோட பொறுமையை பார்த்து, என்னடா இவன் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? தயவு செஞ்சு உங்களுடைய சாமர்த்தியத்தனத்தை உங்களுடைய சாணக்கியத்தனத்தை காட்ட ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏன் அதை விட்டீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய மைனஸ். அடுத்தா இந்த நாளில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டு நான் முன்னாடியே சொன்னேன். சப்போஸ் அப்படி உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டல அப்படின்னாக்க சில உடல் உபாதைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மருத்துவர்கிட்ட போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் முன்னாடி நான் எச்சரிக்கை சொல்லிட்டேன். அடுத்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படுவது ரொம்பவே நல்லது. அவங்க தான் தாட் பூட்னு குதிக்கிறாங்கனாக்கா நீங்களும் கொஞ்சம் கோவப்பட்டுடாதீங்க. உங்களுடைய கோபம் வீட்டில் இருக்கவங்களே தாங்க முடியாது. ஸோ போனால் போது அவங்களுடைய உணர்ச்சி அவங்களோட தேவை என்னவோ அதை வந்து பார்த்து செஞ்சு கொடுத்துருங்க. அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டு அதன் காரணமாக சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் எப்போவுமே உங்களுக்கு செட் ஆகாது, நான் பல பதிவுகளில் சொல்லிட்டேன். அதை மட்டும் கொஞ்சம் பக்குவமாக பார்த்துக்கோங்க. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னது தான் சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு உகந்தது, இது கூட சேர்த்துக்கோங்க. துர்க்கையுடைய வழிபாட்டையும் மேற்கொள்வது ரொம்ப அற்புதமான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். புரியுதுங்களா? மேலும் இந்த நாளில் அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் வெற்றி காண்பீங்க. தொழிற்சாலைகளில் உற்பத்தியை பெருக்குவீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைத்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. மேலும் இந்த நாளில் லோனுக்கு எதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க, பேங்க்லையாக இருக்கட்டும் இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துலையாக இருக்கட்டும், லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்குங்க.
அடுத்ததாக மனை வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்குது, புதுசாக வீடு வாங்குறதுக்கான யோகமான அமைப்பு இருக்குது, பழைய வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது, தன தானிய விருத்தி அடைய போகிறீங்க. உங்களுக்கு பழசு ஏதாவது வண்டி வாகனம் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அதை மாற்றி புதுசாக வண்டி வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளை இந்த நாள் உங்களுக்கு திகழுங்க. இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாளில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், தயவு செய்து கடவுளுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. உங்கள் மனசை வந்துட்டு சஞ்சலத்துக்கு ஆளாக்காதீங்க, மன அழுத்தத்துக்கு உள்ளாக்காதீங்க, கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. கடவுளை எனக்கு இது நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறத விட்டுட்டு, நான் இந்த வேலையை செய்கிறேன், எனக்கு துணைவா, எனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு, எனக்கு இந்த தொழிலில் முன்னேற்றத்தை கொடு, எனக்கு இந்த விஷயத்தை நான் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன், எனக்கு துணைவா அப்படின்னு சொல்லிட்டு முழு மனசோட நீங்கள் முயற்சி பண்ணுங்க. முழு வீச்சோட நீங்கள் முயற்சி பண்ணுறப்ப கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு இன்னும் உங்களை ஒரு படி மேலே தூக்கி விடும். எப்படின்னா, ஒரு கிணத்துல வந்து தவறி விழுந்த ஒரு ஆளுக்கு நீச்சலே தெரியாது, ஓகேங்களா? விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளுக்குள்ளேயே நான் கையும் அசைக்க மாட்டேன் காலையும் அசைக்க மாட்டேன் அப்படின்னாக்கா சாவு நிச்சயம். ஆனால் விழுந்த மாத்திரத்தில் அவனுக்கு நீச்சலே தெரியல அப்படின்னாலேயும் அவன் கையை காலை அசைச்சு மேலே வர முயற்சி பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னாக்கா கடவுள் வந்துட்டு யாராவது ஒருத்தர் வந்து பார்க்க வச்சிருவாரு. அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த நீங்கள் வந்து மேலே எழும்ப ட்ரை பண்ணுறப்போ ஏதாவது ஒரு பிடிப்பு உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் கடவுளுடைய அனுகிரகம், புரியுதுங்களா? பயங்கரமான விபத்தாக இருக்கும், எப்படிடா பொழைச்சான்லாம் இருக்கும், கடவுளுடைய அனுகிரகத்தினால தான், புரியுதுங்களா? சாதாரண ஒரு சின்ன அடியாக இருக்கும், உயிர் போயிருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் இருக்க தான் செய்யுது. ஸோ என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசுதுன்னு நினைக்காதீங்க, நிதர்சனத்தை நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணுங்கிறத நம்மளுடைய ஒரே நோக்கம். மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைங்க தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம், மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துங்க, இந்த நாளில் அதிர்ஷ்டம் நிலைக்கும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம். மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். மேலும் சொல்லினாக்க இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மேலும் சொல்லினாக்க உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாள். குடும்பத்திற்காக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மற்ற வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு குடும்பத்திற்காக நேரம் செலவழிக்க போகிறீங்க. அடுத்ததாக பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அமைதி காக்க வேண்டிய நாளுங்க. கோயில் வழிபாட்டால் உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றா நிறைவேற போகுது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரணை நடந்துக்கோங்க. ஒரே வரியில் சொல்லணுனாக்கா பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இல்லாட்டி நிறைய அலைச்சல்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக உத்திரம் 1ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்கள் தாய்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க. மேலும் சொல்லணுனாக்கா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும், வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். ஒரே வரியில் சொல்லணுனாக்கா மாற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உத்திரம் 1ஆம் பாதத்துக்கு அமைஞ்சிருக்கு. பொதுப்படியாக சொல்லணுனாக்கா இந்த நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு வரவுகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்குங்க. சரிங்க, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்படி தாங்க இருக்குது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சினாக்கா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் பிடிச்சினாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க, அதுக்கான பதில் உடனடியாக தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.